கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் மையப்பகுதி. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மட்டும் இல்லை, அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். அவன் கோலியாத்தை வீழ்த்தி விட்டு வந்தவுடனே இஸ்ரேலிய பெண்கள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அவனை புகழ ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் அவன் ஒரு அன்னோன் பர்சனாக இருந்தான், அறியப்படாதவனாக இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவன் பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் ஒரு அறியாத சூழ்நிலையில் யாராலும் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு நிலையிலிருந்து மனவேதனையில் இருக்கீங்களா? ஆனால் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. நேரம் வரும், அப்போது ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதிருங்க, தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.